வந்தவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸு. நீங்கள் எல்லாருமே எப்போவுமே சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. எங்கள் வால் வாட்ச் ஃபிலிம்ஸ்லேருந்து இது 3வது சீரீஸ் 4வது ப்ரொடக்ஷன் ஆஸ் சச். ஸோ அது எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணி இந்த எல்லா எபிசோட்ஸும் பார்த்து எங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டினியூ பண்ணுறீங்க. and introducing our writer, director, creator, our superstar, Sargunam sir. இது சர்குணம் சாரோட எழுத்து அண்ட் டைரக்ஷன்னால எங்களுக்கு வேலை ரொம்ப கம்மி. அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டாரு. நாங்கள் வந்து ஸ்லைட்டாக நடுவில் வந்துட்டு சார் சூப்பராக சார்னு சொல்லிட்டு போனால் போதும்னு இருந்தது. அண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் இது என்ன சர்குணம் சாரோட டச்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கான்னு ஒரு பேச்சு வந்ததில்லை. இப்போ பார்த்ததுக்கப்புறம் அது இல்லை, இது சர்குணம் சாரோட டச்சோட தான் வந்திருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ any questions please to ask. Before that Sargunam sir ஒரு 2 வார்த்தை. ரொம்ப நன்றி. நான் ஒரு நாள் ஒரு இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அது மாதிரி ஒரு முழு நாளும் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்த்து நீங்கள் சின்ன பதவிலாம் பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்திங்க. அதுக்காக நான் பெரிய நன்றி சொல்லிச்சுக்கிறேன். அதே மாதிரி வாழ்வாச்சர் புஷ்கர் சார் அந்த காயத்ரி வந்து வாழ்வாச்சர் அமேசான் பெரிய ஊடகம் இதெல்லாம் தான் இதை சிறப்பாக இருக்கிறதுக்கான காரணம். அதே மாதிரி இந்த டெக்னீஷியன் டீமு, ஆர்டிஸ்ட்டு, சுதாரா மேடம், மாதிரி மேடம் உட்பட அனைத்து ஆர்டிஸ்ட்டு இதுக்கான ஒரு நல்ல காரணமாக எனக்கு அந்த நேரத்தில் அவங்க எல்லாருக்கும் 30 ஆண்டு காலமாக கடைசி 30 ஆண்டுகள்னு வச்சுக்கலாம் குறைஞ்சபட்சம் மாறி மாறி உறுப்பன் தேர்வுகளில் ஸ்கேம் நடந்ததை மீடியா நிறைய நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கீங்க. உங்கள் மூலமாக எல்லாருக்கும் தெரியும். அந்த 30 வருஷம் மாறி 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 நடந்த அந்த ஸ்கேமை ஒரு பொருளாதாரமாக இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் நேரடியாக அந்த பேரை சொல்ல முடியாத சூழல் இருக்குது. ஆனால் அதுக்காண்டி தான் சில மாற்றங்கள், அதாவது ஊர் பேர், அதில் ஈடுபட்டவங்க பேர், அது எந்த ஆட்சி, எந்த வருடம், இதை வந்து குறிப்பிட முடியாத சூழல் இருக்குது. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இந்த 30 ஆண்டு காலமும் இன்னார்ல மாறி மாறி நடந்தது என்பது எல்லா ஊடக நண்பர்களுக்கும் தெரியும். அதனால கொஞ்சம் அதை இலைமறை காயா வச்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்டை சொல்லணும்னு நினைச்சோம். அது அதே மாதிரி வந்திருக்குங்கிறது சந்தோஷம். ஒன்றும் இல்லை, நீங்கள் சொன்னதுதான். அதாவது குரூப் 1 தேர்வுகளில் இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான டிஎன்பிசிக்குன்னு, அதாவது விஜய் சாரோட கோரிக்கையிலே அது இருக்குது. நம்ம இந்த கடந்த காலம் கசப்பாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான அரசு போட்டித் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு கோரிக்கையிலே அது இருக்குது. அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தது இந்த தடவை நடக்காது என்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் அது அமையும்னு நம்புகிறோம். சர்குணம் சார் வந்து எப்படி தெளிவான ஒரு படம், மக்களுக்கு தெளிவான பதில் சொல்லுவார். ஆனால் வந்து இல்லை அவங்க ஆமாம், அவங்களோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சர்பட்டாவும் பெரிய கலெக்ஷன் வந்துருக்கு. அதில் அவங்க அது மாதிரி அவங்க காமனாக இப்போ திரையிலையுமே சொல்கிறேன், நான் வந்து அவங்க ஓடிடியில் மட்டும் இல்லை 2லையுமே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இன்னராக உள்வாங்கி அதை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் இது மேடம், அது மாதிரி தான் எல்லா இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த மாதிரி பண்ணதான் அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் வருது. சார் இப்போ வந்து காவல்துறை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, காவல்துறை வந்து ஒரு பெண்ணை வந்து மாற்றமே பண்ணலான்னு, அது எதுக்கு சரியாக இருக்கும்? ஏன்னா வந்து இப்போ காவல்துறை எது போட்டாலும் வந்து உங்களை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்காங்க. இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு ஸ்கேமை சொல்லும்போது அதை அப்படியே பண்ணோம்னா அது ராவாக இருக்கும். அதுக்காண்டி ஒரு கதை பண்ண வேண்டியது. அந்த கதை வழியாக அதை ஒரு திரைக்கதை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகும்போது அது ஒரு த்ரில் மூலம் எடுத்துகிட்டு போகும்போது அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். காவல்துறை ஏமாந்த மாதிரி இல்லை. காவல்துறை அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு எங்கே சரியாக இருக்கோ அங்கே அந்த எந்த ஸ்கேமும் நடக்காது. அப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லாத போது இந்த சங்கடங்கள்லாம் நடக்குதுன்னு தானே சொல்கிறோம். இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இது மாதிரி ஸ்கேம்லாம் வந்து அதிகம் அந்த சைடு நார்த் இந்தியா இந்த மாதிரி இடத்துல தான் இந்த ஸ்கேம் வந்து அதிகமாக நடந்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டு அரசு வந்து நீங்கள் வந்து இங்கே தான் அதிகமாக நடக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து காட்டிக்கிட்டீங்க.
இங்கே உள்ள எக்ஸாமினேஷன் சென்டரில் இது மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படிங்க எங்கே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் அது மாதிரி யாரை வந்து பிடிச்சிருக்காங்க, நீங்கள் அதுக்கான ஆன்சர். அதான் சொன்னேன் 2001 நடந்த கேஸ். நான் உங்களுக்கு சொன்ன அந்த ஸ்கேம் அது வந்து பேர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக நான் உங்களுக்கு மறைச்சு சொல்ல அது டீசெண்டாக மட்டும் சொன்னேன். 2001 நடந்தது, இன்னும் கேஸ் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு வரும். இப்போயும் நெட்டில் போட்டு பாருங்க. 2001 கேஸ் ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா, 2009 ஆயிடுச்சா, 2012 ஆயிடுச்சா, 2017, 19, 22 வரை 22 வரை இருக்குது. நான் சொல்றது 30 ஆண்டு காலத்தினுடைய விஷயங்களை சொல்றேன். அது நேரடியாக சொல்ல முடியாத சூழல் இருந்தது. ஆனால் அந்த விஷயத்தை கன்வே பண்ணிட்டு தான் நான் சொல்றேன். தனி ஆனா உள்ள இருக்கவங்க சரியில்லை, அந்த அதிகாரிகள் சரியில்லை, இன்னொரு அப்படின்ற மாதிரி இருக்கு. அது உண்மை. அது மட்டும் இல்லை, அது மட்டும் நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நம்ம கோச்சிங் சென்டர்களை சொல்றோம், அதுக்குள்ள இருக்கிற அதிகாரிகளை சொல்றோம், காவல்துறையை சொல்றோம், அரசை சொல்றோம். நேரடியாக சொல்ல முடியல தவிர நீங்க கேட்கறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு திரைக்கதை இல்லை, அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துட்டு போகிற அளவில் நம்ம பண்ணிருக்கோம். நீங்கள் அவர் கேட்டால் மத்திய அரசு நார்த்தில் அதிகமாக இருக்குங்க. நாங்கள் சீசன் 2க்கே ஒரு லீடு விட்டுருக்கோம். யார் அந்த ஆளுங்கிறது உங்களுக்கு ஒரு அது சீசன் 2க்கான ஒரு லீடு இருக்குது. யார் அந்த கடைசி குரல், யார் அந்த இந்த இருக்கிற அந்த குமரேசனையும் அந்த குமரேசனுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த கேரக்டர் தான். அது வியாபமாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் யூகம் பண்ணிக்கணும். இன்னைக்கு வியாபத்தோட முறைகேடு வந்து இன்னைக்கு இந்திய அளவில் வெறும் மர்டர், செத்துனா செத்துணும். இன்னைக்கு எத்தனை பேர் செத்துக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வியாபத்தோட நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இன்னைக்கு நார்த்தில் தான் நடக்குது. அதுக்கான லீடாக கூட நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம சீசன் 2 லீடை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது அங்கே கூட இருக்கலாம். ஏன்னா நீங்கள் செத்துருனா செத்துருங்கிறதெல்லாம் நீங்கள் வியாபத்துல இருந்து தான். நான் இங்கே தமிழக அரசை மட்டும் சொல்லலாம். இது செத்துருனா செத்துருங்கிறது நார்த்தில் இருந்தது தான். அப்படியே நார்த்தில் இருக்கக்கூடாது. சார் அமேசான் மாதிரி இதில் நீங்கள் ஹீரோயினை வந்து ஒரு நார்த் இந்தியன் ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ் தெரிஞ்ச துஷாரா, அதிதி, வசுந்தராலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, நல்லவங்க நடிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்? அதாவது என்ன நல்லா நடிக்கிறாங்களா, அதுதான் மெயின் காரணம். அதில் என்னன்னு கேட்டீங்கன்னா வசுந்தரா மேடம்லாம் ஒரு சின்ன கேரக்டர் ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. அவங்களாம் தேங்க்ஸ் பண்ணுவோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் வேல்யூவாக இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ அதிதி மேடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரில் வந்து சீன்ஸஸாக கம்மியாக இருக்கும், ஆனால் ஸ்கோரபுளாக கரெக்டாக இருக்கும். கதையை ஒட்டுமொத்தமாக துஜாரா மேடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி எல்லா அப்பா சாருடைய கேரக்டர், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே கரெக்டாக அமைஞ்சிருக்கு. பெரிய திரையில வந்து